அண்மைச் செய்தி. பிரதமர் மோடியை தொடர்ந்து மொத்தம் 30 பேர் இன்று மத்திய அமைச்சர்களாக பதவியேற்க வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? இன்று மாலை மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி பொறுப்பேற்கக்கூடிய நிலையில் அவருடன் பதவியேற்கக்கூடிய அந்த அமைச்சர்கள் யார் யார் என்கின்ற அந்த தகவல்களும் நமக்கு கிடைத்திருக்கிறது. உத்தேசமாக பிரதமர் மோடியை தொடர்ந்து மொத்தம் 30 பேர் இன்று மத்திய அமைச்சர்களாக பதவியேற்க வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. உள்துறை, பாதுகாப்பு, நிதி, வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இன்று பதவியேற்க உள்ளதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. மோடியினுடைய இந்த புதிய அமைச்சரவையில் 81 வரை இடம்பெறலா உள்ளதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்காரி, பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் ஏற்கனவே வகித்த பொறுப்புகளை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த ராம் மோகன் நாயுடு, சந்திரசேகர் ஆகியோரும் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளதாக அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த தகவல் நேற்றிலிருந்தே பரவி வருகிறது. இந்த தகவல் கிட்டத்தட்ட உறுதி செய்யக்கூடிய அந்த சூழலும் உருவாகி இருக்கிறது. தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த ராம் மோகன் நாயுடு, சந்திரசேகர் ஆகியோரும், குமாரசாமியும் ஆகியோர்களும் அந்த மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் என்கின்ற தகவல் கிடைத்திருக்கிறது. ஐக்கிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த 2 எம்பிக்கள், பீகார் முன்னாள் முதல்வர் ஜித்தன் ராம் மஞ்சியும் அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. ஜெய்சங்கர், ஜோதிராதித்ய சிந்தியா, சிராக் பஸ்வான், சிவராஜ் சிங் சௌகான் ஆகியோரும் அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. கர்நாடக முன்னாள் முதல்வர் பசவராஜ் பொம்மை, ஹரியானா முன்னாள் முதல்வர் மனோகர்லால் கட்டார் உள்ளிட்டோரும் அமைச்சர்களாக பதவியேற்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கேரளாவில் இருந்து பாஜகவிற்கு ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கும் அமைச்சரவையில் பதவி கிடைப்பதற்கான, அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த அந்த கூட்டணி கட்சிகளுடைய 6 பேருக்கு அமைச்சரவையில் பதவி கிடைக்கலாம் என்கின்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. இதற்கு முன்னதாக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்காரி, பியூஷ் கோயல் உள்ளிட்ட அந்த 4 பேருக்கும் ஏற்கனவே அவர்கள் இருந்த பொறுப்புகள் அந்த அமைச்சரவையில் வழங்கப்பட இருப்பதற்காகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் இன்று மாலை 7:15 மணிக்கு பொறுப்பேற்கக்கூடிய சூழலில் அவருடன் சேர்ந்து இன்று முதற்கட்டமாக 30 பேர் இந்த அமைச்சரவையில் அறிவிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய அமைச்சரவையில் 81 பேர் வரை இடம்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மத்திய அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள் என 81 பேர்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது.